பையன்கிட்ட போய் சொல்ல முடியாத ஒரு விஷயம். அப்பாவுக்கு போய் சொல்ல முடியுமா பையன்கிட்ட எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும்னு? இட் இஸ் a very very funny situation. It's a very embarrassing situation. But then Bhishma was very highly intelligent. பயங்கரமான புத்திசாலி அவர் பீஷ்மர். So he went and asked all the ministers, மந்திரிகள் கிட்ட எல்லாம் போய் கேட்டான், why my father is upset? I have never seen my father in my life like this. என் வாழ்க்கையிலேயே எங்க அப்பாவை நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. Why is he so upset? Then the ministers called. Original name of Bhishma was Devavrata. பீஷ்மருடைய உண்மையான பேர் வந்து Devavrata. They told, my dear Devavrata, in the jungle there is a very beautiful lady who is a daughter of a fisherman and your father likes her. உங்க அப்பாக்கு அந்த பெண்ணை பிடிக்கும். காட்டுல வந்து மீன் பிடிக்கிற ஒரு ஆளுடைய மகள் அவள். So immediately Devavrata went directly to the forest. தேவவிரதன் வந்து நேரா காட்டுக்கு போயிட்டு he met that fisherman. சத்தியவதியோடைய அப்பாவை போய் பார்த்துட்டு he told, I want that your daughter should marry my father. பொண்ணு கேட்க போயிருக்காரு. அந்த உங்க பொண்ணை வந்து எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. How many of you would like to do these kind of favors? வந்து எங்க அப்பாவுக்கு பிடிக்கும், you know. Then that man also said, I am very happy to give my daughter. என் மகளை கொடுக்கறதுக்கு எனக்கு இஷ்டம் தான். But then you will become the next emperor. The baby who's taking birth in my daughter's womb can never get that position. நீ வந்து அடுத்த சக்கரவர்த்தி ஆயிடுவ. ஆனா என் மகளின் கர்ப்பத்துல பிறக்கிற குழந்தைக்கு வந்து அந்த இடம் கிடைக்காது. So Devavrata said, okay, I give my word, I will never become an emperor, but the son who takes birth in your daughter's womb will become the next emperor. நான் வந்து என்னுடைய வாக்கு தர்றேன், நான் சக்கரவர்த்தி ஆக மாட்டேன். உங்க மகளோட கர்ப்பத்துல பிறக்கிற குழந்தை தான் அடுத்த சக்கரவர்த்தி. Can anybody do these kind of sacrifices? யாருக்காவது இந்த மாதிரி தியாகம் பண்ண முடியுமா? Then it didn't get over. The story did not get over there. That fisherman again he said, okay, you are a great man, you will sacrifice, but what will happen to your sons and grandsons and their sons? நீ விட்டு கொடுத்துருவ, நீ பெரிய மகாத்மா, ஆனா உன்னுடைய பையன், அவனுடைய பையன், அவன் பேர குழந்தைகள் அவங்கெல்லாம் விட்டு தர மாட்டாங்களே. What will I do? So Devavrata thought for a small second. ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. யாரு? Who? Then he said, பூமி ஆகாசம் சாட்சி, நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் பஞ்சபூதங்கள் 8 திக்குகள் 33 கோடி தேவி தேவர்கள் சாட்சி. குருவம்சத்தின் யுவராஜாவான தேவவிரதன், I make this promise, the earth, sun, fire, air, moon as a witness. I make this promise, I will never ever marry in my life for the sake of my father. எங்க அப்பாவுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன்? திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். It's a deadliest thing to say something like that. Many people have come to me and told, if I would have known about Krishna consciousness earlier, I wouldn't get into married life. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, பிரபு இதெல்லாம் முதல்லயே தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், ரைட்? எவ்வளவு பேருக்கு முடியும்? ஏதோ என்ன மாதிரி ஒன்றரை பைத்தியக்காரங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. It's not very easy. Mind is a devil which stays within us. நமக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு அரக்கன் யாரு? மனசு. நம்ம எதிரி வெளியே கிடையாது, உள்ளதான் இருக்கான். நம்ம our enemy stays within us. There is no enemy outside of you. Your enemy is within you. என்னுடைய எதிரி வெளியே கிடையாது. என்னுடைய எதிரி எங்க இருக்கான்? என் மனசுக்குள்ளதான் இருக்கான். இந்த நிமிஷம் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா யார் வந்து நம்மளை இடைஞ்சல் பண்ண முடியும்? If you have decided that I am going to be happy from this moment, can anyone stop your happiness?
No one. Who has got the power to stop our happiness? என்னுடைய சந்தோஷத்தை தடை செய்யக்கூடிய அதிகாரம் இந்த உலகத்துல யாருக்கு இருக்கு? யாருக்குமே கிடையாது. எனக்கு தான் அது இருக்கு. வேற யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில. Some days in your life, morning you get up, you become unknowingly you are very jubilant, very happy. சில நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பயங்கர சந்தோஷமா இருக்கும். அப்படி பாட்டெல்லாம் பாடி you'll be very happy, you know. The moment you are happy, unknowingly your family partner also becomes happy. Children are happy. The servant made everybody is happy in the house. காலையில் எந்திரிச்ச உடனே நீங்க சந்தோஷமா இருந்தா அவங்க சந்தோஷம், எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது அப்படி உட்காந்துருப்பான். பொண்டாட்டி வந்து கேட்பா என்னாச்சு, வா வேலையை பார்த்துட்டு, அவ்வளவுதான். He will be like this, his wife will be like this, children will be, even the dog in the house will be like that. It starts from you. நம்ம சந்தோஷமா இருந்தா நம்மளை சேர்ந்த எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம துக்கமா இருந்தா அவ்வளவுதான். We transfer that to everybody. Who is the reason for your happiness? நம்ம சந்தோஷத்துக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். நல்லா விருந்து சாப்பிடுறீங்க. எத்தனை பேர் விருந்து how many of you have taken a feast? நிறைய பேர் சாப்பிட்டுருக்கீங்க, ரைட்? நல்லா சாப்பிடுறீங்க. அவியல், சாம்பார், you know what I say, mangoes without a skin. மாம்பழத்துக்கு தோல் கிடையாது. The ripened mango, and that mango is dipped in honey and put it on your plate. அந்த மாம்பழத்தை எதுல முக்கி இருக்காங்க? தேன்ல. அப்படி எடுத்தீங்கன்னா அதுல இருந்து டிராப்பா தேனெல்லாம் கையில பிடிச்சாலே தேனெல்லாம் வழியும் கையெல்லாம், ரைட்? அப்படி நல்லா விருந்து சாப்பிடும் போது there is ice cream, dessert, different kind of salad and pulao with big paneer piece, and you are really hungry, right? நல்லா விருந்து சாப்பிடும் போது you are going to eat and there is a stone inside. அப்படியே கடிச்சா கல்லு கால்ல இருந்து தலை வர புட்டியும். How many of you have experienced this? Right? கல்லா இருந்தா கூட பரவாயில்ல, சில நாளைக்கு சாப்பிடும் போது நம்ம நாக்கே கடிச்சு ஒரே கடி. You will bite your tongue. How many of you have bit your tongue? See? யார போய் குத்தம் சொல்லுவீங்க? என்ன பிரபு, அரவிந்தன் பிரபு சாப்பாடு போட்டார், ஒண்ணுமே சரியில்லை. Can you blame someone else? Whom you will blame? யார குத்தம் சொல்லுவீங்க? யார குத்தம் சொல்லுவீங்க? சாப்பாட்டையா? அப்புறம் அந்த மாங்காயா, பல்லையா, நாக்கையா, யார குத்தம் சொல்லுவீங்க? கோவம் வந்துருச்சு, யார திட்டுவீங்க? அரவிந்த் பிரபு. அப்போ தமிழ்ல சொல்லுவாங்க பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் இது. பேசாம இருக்கணும், ஒண்ணுமே பண்ண முடியாது, ரைட்? சோ என்னுடைய சுக துக்கங்களுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். ந கிரக கர்ம காலா மனப்பரம் காரணந்தி சம்சார சக்கரம் பரிவர்த்தயேதி. You are the reason for your happiness and misery. There is no one else. நம்ம தான் நம்ம சுக துக்கங்களுக்கு காரணம். சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா சந்தோஷமா இருக்கலாம். எல்லாம் வேர்த்து அப்படி ஒழுகிக்கிட்டு இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் ஒட்டி பிடிக்குது, அப்படியே சிரிக்க கூட முடியல. சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சு அப்படி உட்கார்ந்தீங்கன்னா நீங்க தான் you are the boss of your life. அவ்வளவுதான். இப்படியே நான் இருக்க போறேன். Can anybody stop? You need a small correction in your consciousness. ஒரு சின்ன correction. I'm going to smile now. என்ன நடக்க போகுது மொத்தத்துல? ஹோல் ப்ரோக்ராம் ஃப்ளாப் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது இல்ல. Just be happy, that's all. அதுக்காக தான் லீவ் போட்டு வந்திருக்கிறோம், ரைட்? இங்க என்ன டிசிப்ளினரி ரெஜிமெண்ட் லைஃபுக்கா வந்திருக்கிறோம். கரெக்ட் 12:45 சாப்பாடு பிரபு, அதுக்காக வந்து just be free. Scream up in the sky. அப்படியே கோவம் வந்தா கிருஷ்ணா அப்படின்னு திட்டிருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பண்ணக்கூடாது. வீட்டுல தூங்கிட்டு இருக்கீங்க, நைட்டு திருடன் வர்றான், என்ன பண்ணுவீங்க? You are all alone in your house and a thief is slowly creeping. He's just coming inside your house. You are all alone. என்ன பண்ணுவீங்க? திருடன் வந்துட்டான், என்ன பண்ணுவீங்க? சைலண்டா இருந்துருவீங்களா? தாப்பால் போட்டுருவீங்களா? He is a very hefty man, very strong. He's got a scary figure. அப்படி காப்பர் கலர்ல முடியெல்லாம் இருக்கு, கண்ணெல்லாம் அப்படி இருக்கான். What do you do? You will just scream, right? Everybody will scream. You know? அரவிந்த் பிரபு என்ன பண்ணுவீங்க? இனி ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க.
பாகவதெல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்க வந்து உங்க பையனுக்கு செலவு பண்ணி லட்சக்கணக்கா லஞ்சம் எல்லாம் கொடுத்து என்னெல்லாம் கொடுத்து யூ மேட் யுவர் சன் a doctor. You have spent a lot of money on him, lakhs and lakhs, 40 lakhs, 50 lakhs, something like that, and you have made a clinic for him and he has become a doctor. Now, what will be your son's expectation? உங்க டாக்டர் பையன் என்ன நினைச்சுப்பான்? என்ன நினைப்பான்? நிறைய காசு செலவு பண்ணி கிளினிக் போட்டிருக்கான். என்ன நினைப்பான்? நல்லா சம்பாதிக்கணும்னு நினைப்பான். எப்படி சம்பாதிக்க முடியும்? பேஷன்ஸ் வரணும். பேஷன்ஸ் வரணும்னா என்ன நடக்கணும்? So your son will be thinking, let all these people be diseased. இவன் நடக்கிறான், இவனுக்கு எல்லாம் வியாதி வரட்டும்னு நினைப்பான். Yes or no? Suppose that man is an advocate, what he will think? எல்லாருக்கும் சண்டை வரட்டும்னு நினைப்பான். Right? Even a simple tire puncture wala, he's got a shop, puncture wala dukan, he makes putting puncture in the wheel. What he will be thinking? Let all the vehicles be punctured. Right? See, they are all going to wish that for you. But a thief is going to come in your house tonight. What he will think? ஒரு திருடன் வர்றான் இன்னைக்கு நைட் உங்க வீட்டுக்குள்ள. அவன் என்ன நினைப்பான்? அந்த வீட்டுல நிறைய காசு இருக்குன்னு நினைப்பான். So who is a good man? பாக்கி எல்லாரும் கஷ்டம் வரட்டும்னு நினைப்பான். திருடன் என்ன நினைக்கிறான்? அந்த வீட்டுல காசு இருக்கும். அப்ப யார் நல்லவன்? So this world is very complicated. You can never define what is right and what is wrong. இந்த உலகத்துல நல்லது எது தப்பு எதுன்னு சொல்லவே முடியாது. Something, everything has got something bad in it. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களிலும் என்ன இருக்குது? தப்பு, பாவம் இருக்கத்தான் செய்யுது. The only answer in this world, the one and only answer in this world is simply chanting Krishna's name. There is nothing else equal to that. இந்த உலகத்திலேயே உண்மையான ஒரே ஒரு மகத்தான செயல் என்னது? பாக்கி எல்லா விஷயத்திலையும் தப்பு இருக்கத்தான் செய்யுது. இதுக்கு மட்டும்தான் சத்தியம் சத்தியம் புனக சத்தியம் ஹரேர் நாமை வகி கேவலம். ஒரே ஒரு சத்தியம் தான் இந்த உலகத்தில் இருக்கு. என்னது? ஹரிநாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே. Right? So welcome to Bhishma Kota. Where did I stop the story? கதை எங்க நிறுத்தணும்? Yes. When Bhishma made this promise, இந்த ஒரு சத்திய வாக்கு கொடுத்த நிமிஷம், Devas showered flowers from the sky and they declared, hey Devavrita, from this moment your name will be Bhishma. Bhishma means unbroken vow. இந்த நிமிடத்திலிருந்து உன்னுடைய பேர் பீஷ்மா. பீஷ்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பிரேக்கபிள் vow. அதாவது அவர் சொன்ன வார்த்தையை மீறவே மாட்டார். நம்மள மாதிரி என்ன சொன்னமோ வாழ்க்கை பூரா அதுதான். அப்படியா? நம்ம அவ்வளவுதான் 5 நிமிஷத்துக்கு மாத்திக்கிட்டே இருக்கும். Right? So Bhishma, in that way he became a celebrated person, and every citizen of the country, they loved Bhishma as their own relative or friend. அவங்களுடைய சொந்த மைந்தனை மகனை அவங்க இஷ்டப்படுறது மாதிரி இஷ்டப்பட்டாங்க. யார? Bhishma. Everyone in the Kuru dynasty, they liked Bhishma. All the Hastinapur Vasis loved Bhishma. When Bhishma says that's the final, nobody questions him. He was the uncrowned king of Kuru dynasty. In the Kuru dynasty, முடிசூடா மன்னனாக திகழ்ந்தார். யாரு? At the same time, he was a very, very loving person. He loves Krishna more than his life. அவருடைய வாழ்க்கையில அவர் உயிருக்கு மேலாக அவர் இஷ்டப்பட்டார். யாரை இஷ்டப்பட்டார்? Krishna. Right? But he was in a helpless situation. அவர் ஒரு கதி இல்லாத நிலையில் இருந்தார். One side, his favorite children, Pandavas, and his own grandchildren, Kauravas, they are fighting. Each one wanted to drink the blood of the other person. பாண்டவர்களும் கௌரவர்களும் ரத்தத்தை குடிக்கிறதுக்காக ஆவேசத்தோட இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிளாஸுக்கு அப்படியே சில்டு பிளட் கொடுக்குறாங்க. எப்படி இருக்கும்? எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்?
But you see, the Pandavas and Kaur, they wanted to drink blood. Draupadi wanted to apply blood on her hair. எப்படி இப்படியெல்லாம் ஆசைப்படுறாங்கன்னு தெரியல. தலையில ரத்தத்தை தேய்க்கணும், மூஞ்சியில தேய்க்கணும். They were like that. And Bhishma, actually his heart was bleeding. பீஷ்மரோட இதயம் வலிக்க ஆரம்பிச்சது. யோசிச்சு பாருங்க, உங்க கண் முன்னாடி உங்க ரெண்டு குழந்தைங்க சண்டை போடுறாங்க. You know, with the swords and spears in his hand, breaking their knees and, you know, ரெண்டு குழந்தைங்க சண்டை கைய காலை உடைச்சிட்டு அப்பா அம்மாக்கு பார்க்கும்போது நல்லாவா இருக்கும்? வெரி குட் விடு அப்படியே சொல்லுவான் அப்பா. You know, it will be painful. So Bhishma was in that helpless situation. அந்த கதியில்லாத நிலையில இருந்தார். யாரு? And Krishna can always read that from Bhishma's eyes. பீஷ்மருடைய கண்ணு பார்க்கும் போதெல்லாம் கிருஷ்ணருக்கு அது புரியும். But Krishna was also very angry with Bhishma once. பீஷ்மர் மேல பகவானுக்கும் கோபம் இருந்தது. Why Krishna was angry with Bhishma? Because he went to the Kauravas. महाराज जी थोड़ा जल्दी करना, फिर आते हैं ना आते। हाँ, कब है? आधा घंटे लगेगा. You should pay him some dakshina. That is the only language works here. அது கொடுக்கணும் பிரபு. அரசியல்வாதி மாதிரி சொன்னா நடக்காது. Okay, where did I stop? Should we continue in the next place? Huh? இல்ல சீக்கிரமா முடிக்கணுமா லாங்? Okay, where did I stop? Yeah, why Krishna was angry with Bhishma? Because Bhishma went to the Kauravas side. No. Bhishma wanted to use Vyavastha. No. He was about to kill some Pandavas. No. கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க, இனி கொஞ்சம் கூட வாங்க. இல்ல. Why Krishna was angry with Bhishma? Because Bhishma did not save Draupadi. When the Kauravas were taking the garment of Draupadi, Krishna did not save, Bhishma did not save her. She was crying, beating her head, beating her chest. She was running to her 5 husbands. You know, Yudhishthira, Bhima, Nakula, Arjuna. அப்படியே யுதிஷ்டர் கிட்ட ஓடுறாரு, அர்ஜுனன் கிட்ட ஓடுறாரு, பீமா கிட்ட ஓடுறாரு, யுதிஷ்டர் கிட்ட. Are you Dharma Putra? This is what the Dharma you practice. You can't save your own wife. And she went to Arjuna. Arjunar கிட்ட போய் கேட்டாரு, you know, with one arrow you can bring rains from the sky. ஒரு அம்பு விட்டால் ஆகாசத்துல இருந்து மழை பெய்யும், பூமியில இருந்து கங்கை வரும். பராக்கிரமி அர்ஜுனா, பல்குணா, பார்த்தன், விஜயன். You know, you have got so much of credential. Can't you protect your own wife? மனைவியை கூட காப்பாற்ற முடியாதுன்னு. Then she ran to Bhima and said, you mammoth piece of flesh, மாமிச பிண்டமே, I have given so much to eat, have you forgotten all that? எவ்வளவு திங்க கொடுத்தேன். You know, Bhima was getting wild and he was breaking all the chairs. Then she ran to Bhishma and said, oh grandfather, are you alive or dead? Can't you see this? This is happening right in front of your eyes. கண் முன்னாடி இது நடக்குது, இது பார்க்கலே அப்படின்னு. But Bhishma could not do anything. Then she lifted both her arms. She cried. Literally tears were flowing. Then she screamed, hey Keshava, Madhava. ரெண்டு கையை உயர்த்தி கண்ணீரை சொரிஞ்சுக்கிட்டு அவங்க கூப்பிட்டாங்க. யார? Krishna. And Krishna came. After many years, Draupadi met Krishna. எவ்வளவோ வருஷத்துக்கு அப்புறம் திரௌபதி மாதா கிருஷ்ணரை பார்த்தாங்க. Then Draupadi asked Krishna, why you did not come and help me immediately? Why you took so long? ஏன் அவ்வளவு நேரம் கழித்து வந்தேன்? Then Krishna said, you were holding the saree and called me. You know why you are not leaving the saree? சாரியை பிடிச்சி அப்போ வேற அவர் இதெல்லாம் வந்து பார்த்தாரு. சாரியை பிடிச்சிட்டு கூப்பிட்டாங்க. You know? Then Yudhishthira told Krishna, why you did not help me? Then Krishna asked, Yudhishthira, I was just standing at the doorstep. Why you did not call me? Then Duryodhana said Shakuni will play on his behalf. What happened to you? You should have appointed me. I would have played on your behalf. The whole battle would have different.
சகுனிய போட்டாங்கல்ல அவங்க, எங்க போச்சு புத்தி? என்னையே கூப்பிடல. Out of you all only Draupadi invited me and I appeared. இந்த மொத்தம் கூட்டத்துல யார் கூப்பிட்டாங்க? That's why I came. Right? So Krishna was little angry with Bhishma. பீஷ்மர் மேல கிருஷ்ணருக்கு கொஞ்சம் கோபம் இருந்தது. Right? So Bhishma was always thinking, Krishna was always thinking, this man speaks about dharma, dharma, dharma all the time. I will defeat him by dharma only. எப்ப பார்த்தாலும் தர்மத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு யாரு? Bhishma. I will corner him with dharma only. So when the battle was going on the 10th day, 10வது நாள் காலையில துரியோதனன் போனா நேரா பீஷ்மர் கிட்ட, what are you doing? You are eating food from my side and you are supporting these guys, Pandavas. You can't defeat them. அப்படின்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டார் யாரு? துரியோதனன். So Bhishma said, see, this is an arrow meant for Arjuna. Right? Today, the 10th day, when the sun sets, Arjuna will be dead here. இது வந்து இந்த அம்பு தங்கத்தினால் செய்யப்பட்ட அம்பு. This arrow is for whom? யாருக்கு வேண்டி? இன்னைக்கு சூரியன் அஸ்தமிக்கும் போது இங்க செத்து விடுவான் யாரு? Duryodhana was very happy. He was like dancing and singing, you know, because if Bhishma says, that will definitely happen. Bhishma சொன்னா அது நடக்கத்தான். Duryodhana was very happy. And the news spread like a wildfire. காட்டு தீ மாதிரி இந்த விஷயம் பரவிடுச்சு. You know, and Pandavas were very grief stricken. They were worried. பாண்டவர்களுக்கு பயங்கர பயம். ஏன் பயம்? Arjuna is going to die. And Draupadi is crying. And Arjuna is saying, what can I do? If Bhishma is going to kill me, I will happily die by the hands of Bhishma. Bhishma என்னை கொல்றது உண்மையா இருந்தா அவர் கையால இறக்கிறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். யாரு? Arjuna. But that answer did not satisfy Draupadi. Draupadi she ran towards Krishna. Hey Madhava, Madhusudana, Janardana, Pahi, Pahi, please save me, save me. Then Krishna asked, why are you coming to me? I am just a driver. I am not taking any weapon. I am not fighting. I am just a driver. That's all. Don't come to me. Go to your husband. என்கிட்ட வராத வீட்டுக்காரர்கிட்ட போ அப்படின்னு கூப்பிட்டான். Then she said, no, do something. Then he said, okay, come in the night, we will do something. ராத்திரி வா, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னாரு. And in the night, these people were wonderful. இங்கெல்லாம் சண்டை போடுறாங்க கூட ரொம்ப wonderful. நல்லா சண்டை போடுவாங்க. எப்படி? 6 மணிக்கு சங்கூதிடுவாங்க. அவ்வளோதான். உடனே எல்லாம் கீழே வச்சிருவாங்க. கீழே வச்சு ஷேக் ஹேண்ட் எல்லாம் கொடுத்து, சாப்பிட்டியா, நல்லா இருக்கா, வீட்டில் இருக்காங்க. Immediately they all become friends. Pandavas and both the, you know, all the army people, they were all related only. They will all sit and play dice. They will, you know, they will be very good to them. சண்டை போட்டா இப்படி சண்டை போடணும். காலையில ஊதுனோடனே டிங் டாங் அப்புறம் சாயங்காலம் வச்சிருவாங்க கீழே. They were fighting like that. So Draupadi was running and running, ஓடி அழுகுறாங்க. And in the night, Krishna told Draupadi to come. ராத்திரி வர சொன்னாங்க. Who came? Draupadi. Then everybody is going to sleep. எல்லாரும் தூங்க போகும்போது Bhishma is also going to sleep. பீஷ்மரும் தூங்க போறார். அவருடைய டென்ட்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, கொஞ்சம் வழி விட்டுருங்க ப்ளீஸ், கிவ் சம் வே. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಪ್ರಭು ಮತೇಶ್ ಅವ್ರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಆ ಕಡೆ ಮಾತ್ರ ಜಾಗ ಬೇಕಂತ, அந்த பக்கத்தில் மட்டும் வெளி ಮಾಡಬಾರ್ದು, ಯಾತ್ರೆ ಬರೋದಕ್ಕೆ ಕೊಂಚ ಮುನ್ನಡೆ ಬಂದಿರೋದು, ಎಲ್ಲ ಆದಷ್ಟು ಮುಂದೆ ಬಂದ್ಬಿಡಿ, ಅವ್ರು ಎಷ್ಟು ಗಂಟೆ ಬೇಕಾ ಕಾಸು ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಜಾಗ ಬೇಕಂತ ಯಾತ್ರಿಗಳಿಗೆ ಮಾತ್ರ, ಅವ್ರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಆದಷ್ಟು ಮುಂದೆ ಬಂದೆ, ಜಾಗ ಬ್ಲಾಕ್ ಮಾಡಬೇಡಿ. Yes. Bhishma is a Naishtika brahmachari by life. Bhishma Devar vandu brahmachari. He doesn't talk to women, he doesn't touch women, he doesn't have any kind of relation with women. பெண்கள் கிட்ட பேச மாட்டாரு, தொட மாட்டாரு. You know, he's a Naishtika brahmachari. And Bhishma is going to sleep in the tent now. ராத்திரி தூங்க போறாரு. You know, lights all off. எல்லா லைட் எல்லாம் அணைச்சு தூங்க போகும்போது Krishna took Draupadi towards Bhishma's tent. Krishna யாரை கூட்டிட்டு போனா? Draupadi. You know, and Bhishma is about to sleep and he heard ching, ching, ching. He heard the ankle bell sound of Draupadi. Draupadiயினுடைய கால் சலங்கையினுடைய சத்தங்கள். Bhishma is wondering, who is this lady coming to my tent in the night? ராத்திரி ஏன் ரூமுக்குள்ள யார் வர்றது? Imagine a lady enters a brahmachari's room in the night.
what people will say, good or bad, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு அப்படினா 5000 வருஷம் முன்னாடி என்ன சொல்லுவாங்க? It be worse. So Bhishma was little disturbed, so he came running out, and in the dark he saw two people standing there. இருட்ல வெளிய வந்தப்போ ரெண்டு பேர் நின்னுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேர் யாரு? And Bhishma understood one is a female, another is a male. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை. Immediately Draupadi fell at Bhishma's feet. பீஷ்மருடைய பாதத்துல திரௌபதி விழுந்துட்டாங்க. உடனே Bhishma said, Saubhagyavati Bhava. You know, let all glories, auspiciousness be upon you. ஆசீர்வாதம் பண்ணிட்டார். உடனே கிருஷ்ணர் அப்படியே ஒரு லைட்டை பிடிச்சி தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு வந்து திரௌபதி வாப்பாலா நம்ம வேலை முடிஞ்சு அப்படி கூட்டு போயிட்டார். கம் இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டார். என்ன நடந்தது? பிளஸ் பண்ணியாச்சுல, நாளைக்கு வீட்டுக்காரரை கொல்ல முடியுமா? You know, now Bhishma unknowingly gave two words. ரெண்டு இடத்துல ப்ராமிஸ் பண்ணிட்டார். To Duryodhan he said, I will kill Arjuna. To Draupadi he said, I will save Arjuna. இல்லையா? ரெண்டு விதவிதமான, he gave two entirely controversial promises. இப்போ எதை ஃபாலோ பண்றது, எதை விடுறது? And Bhishma understood this is all the play of Krishna. He locked me like this, and next day he came to the battlefield and Krishna was smiling, you old man, I cornered you by dharma. See, all the time you were speaking dharma, I just cornered, let me see what you will do. And Bhishma also did not give up. Okay Krishna, I will take it as a challenge. And he took, you know, the arrows. It was like one. When he puts in the bow, it became 3. When he aims, it becomes 100. It shoots, it goes as 1000. Arrows were coming like rains, you know. And Arjuna was bewildered how ferociously this old man is fighting. I've never seen him fighting like this. You know, there were arrows on his crown, on the armlet's body. Even arrows were striking Krishna. Krishna mela kuda ambu, he was bleeding. And Krishna thought, oh my God, if I wait for a second, that old man will kill Arjuna. ஒரு நிமிஷம் நான் ஸ்லோனே போச்சு, அவ்வளவுதான். Then Krishna threw the whip from the chariot. அப்படியே அந்த சாட்டவாரெல்லாம் எடுத்து வீசிட்டார். எல்லாம் வீசிட்டு Krishna jumped from the chariot, you know. The garments were flying. It was going in a terrific speed. Hair was flying. He screamed, a useless old man. கத்துனாரு, விவஸ்தை இல்லாத கிழவான்னு சொல்லி. Right? Then Bhishma saw Shyamasundara jumping from the chariot and coming like a mad man. பகவான் வர்றத பார்த்தார் பீஷ்மர். உடனே அம்பு வில்லெல்லாம் கீழே போட்டு முட்டி போட்டு ரெண்டு கையும் தூக்கி, ஹே மாதவா, நான் இதுக்குத்தானே காத்திருந்தேன். You told you will not take a weapon. See what you are doing. அவர் என்ன பண்ணார்? கிருஷ்ணர் ஒரு உடைஞ்ச ரதத்தோட சக்கரத்தை எடுத்துக்கிட்டு தலைக்கு மேல தூக்கிட்டு பெரிய வீலை தூக்கிட்டு, ஏ கிழவா, பாருங்க அந்த பிக்சர்ல, can you see that? Krishna lifting a wheel there on his head. ஒரு சக்கரத்தை தூக்கிட்டு இருக்காரு பாருங்க. And he was screaming, hey old man, விவரங்கட்ட கிழவா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வர்றார். You know, see what Bhishma did? He dropped everything and said, Madhava, I was simply waiting for you. You cornered me, now I cornered you. You told that you will never take a weapon. See what happened? And Arjuna is running and holding Krishna's feet. Kala pidichu, Krishna, you are not supposed to take a weapon. Come on, drop it. You are not supposed to do this. Who bothers about it? Krishna வந்து அவரை பத்தி கவலையே பண்ணல, இழுத்துக்கிட்டே போறாரு. Arjuna is coming behind. You know, come on, drop it. Then he says, okay. Then Krishna got in the chariot and he told Arjuna, shoot that old man. But now Bhishma is not able to fight. His heart melted. இதயம் அப்படியே அழிஞ்சு இதாயிடுச்சு. அவரால சண்டை போட முடியல. He is taking the arrow, putting on the bow, shooting. It is coming like a flower. அப்படியே சண்டை போட முடியல. By the time Arjuna could also make out the Bhishma is not fighting. சண்டை போட மாட்டேங்கிறாரு. Krishna told Arjuna, fight that man. Kill him now. If you wait for a second, you can never defeat him. That is Bhishma who is standing right in front of him. Something happened to him. Come on, take this opportunity. Shoot him, hit him. Then Arjuna is telling Krishna, how can I shoot him? Idiot, better shoot him, otherwise you will not be there. Adichu kondrilla nee irukka maata. Then Arjuna with tears in his eyes, kanneeroda, he was shooting arrows after arrows after arrows. அம்புகள் விட்டுக்கிட்டே இருந்தாரு. It pierced every part of Bhishma's body. Bhishmaருடைய உடல் நிறைய அம்புகள் தான் இருந்தது. Then Bhishma slowly fell down from the chariot with full of arrows. The whole body was punctured by arrows. There was not a small portion left.
without an arrow. அப்படியே விழுந்தார், தலை மட்டும் தொங்கி கிடந்தது. Then Bhishma turned and smiled towards Arjuna. Arjuna shot another 3 arrows தலைக்கு. அது வந்து பில்லோவா மாறிடுச்சு, pillow for Bhishma. Bhishma smiled and said, this is a Kshatriya attitude. அதுக்கப்புறம் Bhishma closed his eyes and told Arjuna, I am feeling thirsty. Immediately Arjuna shot an arrow on the ground and Mother Ganga appeared. அதுதான் இந்த இடம், this place. This is called Bhan Ganga. Ganga came from the arrows of Arjuna. Then Bhishma's whole body is punctured with arrows and tears are flowing. Immediately on the 10th day they stopped the battle. யுத்தத்தை நிறுத்திட்டாங்க. Pandavas, Duryodhana, everybody came and stood up. Duryodhana lost his hope in life. வாழ்க்கையில நம்பிக்கையே போயிடுச்சு. Even Duryodhana cried for this man. Duryodhanan கூட அழுந்தான். காரணம் such a great personality he is. Then Krishna went and scratched Yudhishthira. அப்படியே எல்லாருமே சங்கடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படியே கிருஷ்ணர் வந்து தோண்டினார். யார? Said, he is a walking talking encyclopedia. Better ask questions, otherwise he will die. செத்து போயிருவான்பா, சாகருக்கு முன்னாடி எதா கேக். Then Yudhishthira told Krishna, how can I ask? No, better go and ask. He will die at any moment. Better ask him whatever. Then போனாரு. Yudhishthira போயிட்டு பீஷ்மா கிட்ட, பீஷ்மா பிதாமகா, I wanted to ask some question. எனக்கு தெரியும் யார் அனுப்புனாங்கன்னு. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் மட்டும் தான் பண்ணுவார். Right? So he explained what and all a king should do, how a king should rule his kingdom, how he should take care of old parents, how he should take care of cows and children, what is dharma, everything Bhishma told. Then Yudhishthira became very happy. Krishna scratched him again. சந்தோஷமாயிருச்சு யுதிஷ்டருக்கு. பகவான் மறுபடியும் அப்படியே நோன்னாரு. பரோ தர்மத்தை பத்தி சொல்லல, அது என்னன்னு போய் கேளு. He has told you everything, but he has not told the supreme knowledge. Go and ask him what it is. Then again he went. The man is going to die. What these people are doing? சாக போறவர்கிட்ட விட மாட்டீங்க. Then Bhishma smiled and said, the supreme truth is walking among you as your own cousin. உங்களுடைய சொந்தக்காரனா உங்க கூட நடந்துட்டு. You Pandavas are highly fortunate because you eat with him, you sleep with him, you play with him, you do everything with him. உங்க கூட நடக்கிறவர், சாப்பிடுறவர், அவர் எல்லாம் அந்த பரந்தாம், அந்த சுப்ரீம் லார்ட். What's your problem? Then he closed his eyes and with tears flowing, Bhishma said, Shantakaram Bhujagashayanam Padmanabam Suresham Vishwadaram Gagana Sadrisham Meghavarnam Shubhangam Lakshmikantam Kamalanayanam Yogi Hrityanagamyam Vande Vishnum Bhavabhayaharam Sarvalok. He closed his eyes and tears flowing, Bhishma recited the whole Vishnu Sahasranama here. Then they all went for battle. Bhishma stayed here till Uttarayana, and he left his body and went back to Vaikunta from this spot. So we are in that holy spot. Please pray very deeply to Bhishma ji. Take water from Ganga, put it on your head. With a deep prayers, we will move to Jyotisar. You all have energy. எல்லாருக்கும் சக்தி இருக்கா அடுத்த இடத்துக்கு போறதுக்கு? இல்ல ரூமுக்கு போயிடலாமா? Srila Prabhupada ki, we should give some